நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்று ஞாயிற்றுக்கிழமைகளையும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 26 அதிகாரம் 8வது வார்த்தை, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஒரு சாதாரண ஒரு மனிதன் சொல்லியிருந்தால், ஓகே, அவனுக்கு நேரம் இல்லை, அவனுக்கு பொழுது போகல, அதனால அவர் அதை சொல்றாரு அப்படின்னு கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வாசஸ்தலத்தையும் அவருடைய மகிமை தங்கி இருக்கக்கூடிய ஸ்தலத்தையும் நான் என்ன செய்கிறேன், வாஞ்சிக்கிறேன். இந்த வாஞ்சை, கிறிஸ்துவை குறித்த வாஞ்சையும் கிறிஸ்துவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சையும் இந்த ராஜாவாகிய தாவீதுக்குள்ளே ஒரு அக்னியாக இருந்து கொண்டிருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆலயத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்குள்ளே வாஞ்சை இருக்கிறதா? உங்களுக்கு கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்கு வாஞ்சை, விருப்பம் இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு விருப்பம் இல்லாம போறாங்க, வெறுப்போடு போறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆலயத்துக்கு போகணும், ஏதோ கிறிஸ்தவனா பிறந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதனால ஆலயத்துக்கு போகணுங்கிற வெறுப்போடு கூட போகிறாங்க. சில பேர் ஆசைப்பட்டு போகல, யாருடைய ஆசைக்காகவோ போகிறார்கள். போகலன்னா பாஸ்டர் கேள்வி கேட்பாரு, பாஸ்டர்மா கேள்வி கேட்பாங்க, விசுவாசி கேள்வி கேட்பாங்க, அம்மா அப்பா கேள்வி கேட்பாங்க, அப்படிங்கிற மற்றொரு விருப்பத்திற்காக போகிறவர்களும் உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன மனநிலையோடு கூட போகிறீர்கள்? ஒவ்வொரு வாரமும் நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வார்த்தைகளை கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசஸ்தலத்துக்குரிய வாஞ்சை உண்டாகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் வாஞ்சை உண்டாக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. வாஞ்சை உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பதற்கு குடும்பமா ஆலயத்துக்கு போங்க. வேலை இருக்கலாம், வேலை ஷிஃப்ட் சேஞ்ச் வாங்குங்க. வேலை லீவ் போட சொல்லல, நான் உங்களை ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னா ஈவினிங் போங்க. ஆலயத்துக்கு ஈவினிங் போயிடலாம்னு நீங்க நினைக்காதீங்க. முதலாவது ராஜ்யத்தை நான் தேடணும். ஃபங்க்ஷனுக்கு 5 மணிக்கே கிளம்பி போக தெரியுது, 4 மணிக்கே கிளம்பி போக தெரியுது, ஏன்னா அப்போதான் முகூர்த்த டைமா. ஆனா ஆலயத்துக்கு நீங்க பங்க்சுவாலிட்டியா அந்த கரெக்ட் டைம்ல வந்திருக்கீங்களா? சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்களா? நேர ஒழுங்க நம்ம கடைபிடிக்கிறோமா? அந்த நேர ஒழுங்க கடைபிடிப்பது எப்படி என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆராதனை முடிச்சுட்டு அப்படியே காணிக்க போடும்போது எல்லாரும் எழுந்து நிற்பாங்க, அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுவீங்கன்னா உங்களுக்குள்ள வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லாமல் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எவ்வளவுக்குள்ள தேவனையும் தேவனுடைய ஆலயத்துக்கு மேல நீங்க விருப்பத்தோடு இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நம்முடைய சகோதரர்களை பாருங்கள், இந்து சகோதரர்களை பாருங்கள், முஸ்லிம் சகோதரர்களை பாருங்கள், எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் வச்சு அந்த நேரம் தவறாம காலம் தவறாம ஏதோ ஒரு சடங்காச்சாரம்ங்கிற ஒரு காரியத்தில் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் தேவனுக்குரிய நேரத்தையும் தேவனுக்குரிய நாளையும் நாம் கொடுக்கிறோமா? தேவனுக்கென்று அந்த வாஞ்சை, அந்த நீரூற்று நமக்குள்ளே பொங்கி எழும்புகிறதா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, அவனுக்குள்ள ஒரு பெரிய விருப்பம், அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆசை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், கர்த்தருடைய ஸ்தலத்திலே நான் விழுந்து கிடக்க வேண்டும். அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய இடங்கள், ஏராளமான இடங்கள் இருக்கிறது, அவன் சந்தோஷமா பல இடங்களை கழிக்கலாம். ஆனால் அதை அவன் விரும்பவில்லை. அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற வாஞ்சையினால தான் அவன் நிரப்பப்பட்டிருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும், எங்கேயாவது இன்டர்வியூக்கு போகணும், அப்படி இப்படின்னு நீங்க நிறைய காரியங்களை சொல்லி, கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை, அதை நம்ம தள்ளி போட முடியாது. ஆனா தள்ளி போட வேண்டிய விஷயங்களை நம்ம தள்ளி போடலாம். ஷிஃப்ட் சேஞ்ச் வாங்கலாம். இன்னைக்கு வேலைக்கு வர முடியாது, நாளைக்கு வேலைக்கு வர்றேன்னு சொல்லலாம். இன்னைக்கு துணி துவைக்க வேண்டாம், நாளைக்கு துணி துவைக்கலான்னு சொல்லலாம்.
இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போவேன்னா சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லலாம். ஏனென்றால் இதை ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஆனா நான் இப்படிதான் இருப்பேன், எப்படியாவது ஆலயத்தை கட் பண்ணணும்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணி போவீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராகிறது. இந்த தாவீதை போல நாமும் இன்றைக்கு சொல்லுவோம், அவருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இந்த வாஞ்சை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகட்டும், குடும்பத்துக்கு உண்டாகட்டும், உங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. God bless you.